முழுமுதற் கடவுள் என்று போற்றப்படக்கூடியவராக விளங்குபவர் விநாயகப் பெருமான். விநாயகரை கும்பிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு அவ்வை பாட்டி ரொம்ப அழகாக ஒரு பதிவு செய்கிறார். மூதுரை என்ற ஒரு நூலில் விநாயக வணக்கம் செய்கிறார். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகப் பெருமானை தும்பிக்கையினாலே நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய அந்த விநாயகப் பெருமானை யார் ஒருவர் தப்பாமல் சார்வார்களோ, தப்பாமன தினந்தோறும் அர்த்தம், தினந்தோறும் யார் இடையறாது சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு உண்டாம். நல்ல வாக்கு சாதுரியம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஒரு பேச்சு திறன், பேச்சாற்றல் என்று. அந்த பேச்சாற்றல் கிடைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் எல்லாம் நாள்தோறும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் அவர் அத்தகைய மேம்பாட்டினை நிச்சயமாக தருவார். வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம். இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு மனசு தூய்மையாக இருந்தால் தான் வாழ்க்கை தூய்மையாக இருக்கும். மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நம் மனம் தூய்மையடைய நம்முடைய வாழ்வும் தூய்மையடையும். அந்த மன தூய்மைக்கு விநாயகப் பெருமான் உதவியா இருப்பாராமா. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராள் நோக்கு உண்டாம். ரொம்ப அற்புதமாக சொன்னார். மாமலராள் அப்படின்னா முப்பெரும் தேவியரையும் குறிக்கும். 3 பேருமே தாமரையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் லட்சுமி எடுத்துக்கிட்டீங்கனாலும் தாமரையில் தான் இருக்கிறாங்க, சரஸ்வதி எடுத்துக்கிட்டீங்கனாலும் தாமரையில் தான் இருக்கிறாங்க, பராசக்தி எடுத்துக்கிட்டீங்கனாலும் தாமரையில் தான் இருக்கிறாங்க. ஆக மாமலராள் நோக்கு உண்டாம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்ப்பாங்களாமா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அதேங்க சொன்னார். மாமலராள் நோக்கு உண்டாம். அம்பாள் நம்மளை பார்த்தா அதோட வேற என்ன சிறப்பு வேணும்? அதுவும் முப்பெரும் தேவியரும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. மாமலராள் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது. நுடங்காது அப்படின்னு ஆர்டர் போடுறார். அப்படின்னா இந்த உடம்புல நோயே வராது, குற்றம் வராது, நோய் வராது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை தரக்கூடியவர் நம்முடைய விநாயகப் பெருமான் அப்படின்னு அவ்வை ரொம்ப அற்புதமாக துதி செய்கிறார்.